சரி போட்டு வந்துடுறா. ஏப்பா தம்பி என்ன இது பொம்பளை சேரு போட்டு வந்துங்க அடக்கு கண்ட போட்டு வந்துமா விடுமா. அப்பா இவருக்கு இவங்க தாயா. ஆமா. அப்ப எனக்கு என்னப்பா முறை? உனக்கு சக்காச்சாரம் வேணும். உனக்கு சொல்லுப்பா. அவருக்கு தாயில உனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேண்டும்? உனக்கு மாமியாரா வேணும். நல்லா அடக்க ஒடுக்குமா. என் பேர் ஏத்து விட்டுரு இந்த ஊர்ல. என்னப்பா எல்லாத்தையும் தூக்கி தருவாவோ இந்த ஏறி வேலைக்கு பாப்போது இப்போ இறங்கி கிருஷ்ணா மொத்த அணக்கு மண்ணு வாட்டி கொட்டு கால அத்தியா ஆமா மாமியாரா எப்படி வணங்கப்பா? ஓ ராகடே தெரியல கண்டுபிடிக்க முடியல. ஏய் ராகம் ரெண்டு வாழைப்ப பட்டறத அடிச்சு வாயில வச்சிரு. அத்தை நான் அப்படிதான் சொல்லு போப்பா. அதே மாதிரி. ஓ அத்தை எங்க நம்ம ஏக்கமா செய்யறாங்க. ஏய் அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. என் மகனை திருமணம் செய்து கொண்டு என்னைக்கு நீ நல்லா இருக்கணுமா? ஓ சமதியம்மா பாவி யார் உனக்கு சம்மந்தம் இல்ல. என்ன அங்கெல்லாம் நீ தொடக்கூடாது, நீ தொடக்கூடாது, நீ தொடக்கூடாது. நான் தொட மாட்டேன். நான் தொட மாட்டேன். ஓ சமதியம்மா என்னப்பா? நான் என்ன சொல்றேன்? பகவான் நமக்கு என்னப்பா சமதியம்மா நான் என்ன சொல்றேன்னா குழந்தைகளுக்கு கடை வயசாகி போச்சு. ஏப்பா கல்யாண வயதாயிடுச்சு. அதனால நான் என்ன சொல்றேன் சமந்தி மறுபடியும் கை எடுத்துன்னு வந்து வைக்கிறிய. அதான் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி விட்டுட்டான். அது எங்கடா பேராஜ் பண்ணி விட்டோம். நான் வைக்க போறப்பா நானு பண்ணி விட்டுட்டோமா? அப்பா கூடுப்பா நான் சீக்கிரமா போடுறேன். பார்த்தா என்ன எப்படி அழிறாள் சரி. ஏப்பா மகனே அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சொல்லுங்க தாயே. எந்த மாட்டு சந்தையில இருந்து ஓட்டுன்னு வந்து இந்த மாட்டை கோணியாரி குப்பத்துல இருந்து ஓட்டிட்டு வந்துக்கிறேன். மாடு வருங்கால மருமகளா கருவாடு வைக்கிற பொம்பளைன்னு கேட்டிய என்ன தெரியாம சொல்லிட்டேன். அதுதான் அஸ்திங்களே நான் சமந்தி நீ கவனி. என்ன கையெல்லாம் அடிக்க வைக்க மாட்டியா பண்ணீங்க? கூடுப்பா. ஏய் மொத்த இரண்டி. போறோம் கூடுப்பா. ஏய் அடி யாரோ தேவடியா சமாளி. ஒரு பொண்ணு தேவடி கேப்ப. எனக்கு டென்ஷன் ஆகுது கம்மு. வரா மணமக்கள் வாங்க. ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆகுது மலர தூவி ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு பேரு. இப்படி மண்ண வாரி தூத்துறியாடா பொறம்போக்கே. நான் பொண்ணு பத்தி கேஜி பாஸ் நீ பாருங்க. ஓ சமந்தி என்னப்பா? ஓ சத்யமா. ஏய் கை கொடு கை கொடு கை கொடு. ஏப்பா நான் இப்பதானே சொன்ன உனக்கு நான் யார் உனக்கு? சமந்தி. சம்மந்தி. நான் கை கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். என்ன இது 9 மணி பேசுறியா? அப்படிலாம் சொன்னேன். 10 வருஷம் இந்த நாளுக்குள்ள நீ ஆயிடுவே. ஏமா வேணாமா. ₹1 மதிப்பு கொடுக்குறலாம் போய் வாங்கிக்கோ. சமுதாயத்துல நாங்களும் திருநங்கைங்க. நீயும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்தவன் தானேப்பா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாருமே பார்த்தாங்க. ஏமா சத்தியமாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், தாய் பாசம் என்றால் உனக்கு சொல்லணும். ஏப்பா வனப்பா வனப்பா. ஏமா காலைல எல்லாம் விழாத பண்ணி சொன்னதே போதும். அப்படியா? ஆமா ஆமா பிறந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து விட்டது. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரு? உடைய தங்கச்சி இருக்கா பார் கனகராணி. அந்த கனகராணி சந்திக்கணும். புறப்பட்டு வா. இனிமேல் எனக்கு கேட்கறதுக்கு யாரு கிடையாது. சரியா? சரி என்ன வரீங்களா?
என் கூட வரீங்களா? நான் ஏரோப்ளேன் புக் பண்ணி வச்சிருக்கேன். ஆடவர் தான் தேவைப்படுதான். 5 பேர் வேணும். உடனடியாக வந்து அப்படியே ஏற்றி நான் போயிட்டே இருக்கிறேன். சீக்கிரம் வாங்க, நான் போயிட்டு நடி கனகராணி நல்லா இருக்கிறியா? வெளியே வந்து காட்டிக்க ஆக மாட்டேன். நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறது. ஐயோ பல்புக்கே போறீங்க. என்ன பண்ணுவ? ஒரு குடும்ப தாலியே அர்த்திய பெண்ணு நல்லா தான் இருப்ப. நீ நீங்களா ஏன் போகுது? என்ன வாங்கி இருக்கிறீங்க? உன்ன பாக்குறதா? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறியா? நீ செய்த புண்ணியத்தினால நான் நல்லா இருக்கிறேன். நான் மேலுக்கு ஏற்றி வச்சேன் இந்த கை கலாலே கொஞ்சமா அடி அடிச்சேன். அதுக்கெல்லாம் வட்டி முதலமா உனக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்து கணக்கு கண்டால பட்டு ஓடு போடுவீங்களா? சனி தேகவா ஏதோ கூட பிறந்த பாவத்துக்கு நீ செய்ததெல்லாம் என்னுடைய தங்கை தானே நீ செய்ததெல்லாம் தவறு என்று உணர்ந்து எங்க கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு விட்டு ஒழுங்கு மரியாதை சொல்றவங்க ஒருத்த இந்த நாட்டை விட்டு ஓடிப்படி இங்க இருக்காது. இவ்வளவு ஒரு ஆணும் பார்த்து என்ன போய் மன்னிப்பு கேட்க சொல்ற மானம் கட்டு பொண்ணு மானம் கட்டு மதியானத்துல கூட பண்ணலாம். இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன போய் மன்னிப்பு தள்ளுற போரு மன்னிப்பா கேட்க முடியாது. வந்த ஓடி உன்னை இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது. ஒரு நிமிஷம் இல்ல எங்க போனாலும் கூடாத போனா வலிக்கிட்டியா? கருத்தோடு ஒழிக்கிறாரா? ரத்தமா செத்தாலும் மேட மேலே சாகணும். மேட மேலே சாகணும். இது வேற ஒரு இனி போய் ரெஸ்ட் எடுப்போம். நீ அடிச்சு போறியா? ரொம்ப பேச்சார போய் போ. நீ அச்சப்போ நீ அச்சப்போ நாட்டு போய் மட்டும் வாங்கி வச்சுக்கிறேன். உன்னுடைய வருங்கால மருமக நீ உன்னெல்லாம் தின்ன மேல போய் உட்கார வச்சு கொட்டாங்குச்சில் தான் சோறு பண்ணணும். என்ன பண்ணுவமா? எல்லா நாடு நகர் எல்லாத்தையும் எழுதி வாங்கினியே, நீ கொட்டாங்குச்சிலையும் போடுவ, அதுல கூட போட மாட்டேன். கையில கூட முடி மேலே கண்டு வச்சுங்க. நீங்க அழகு தானே நீ எப்பவுமே. ஏய்
ஐயோ ஐயோ என் மாரியா தகுதி போன உன் மேலையா தொடாதீங்க மாரே தவத்த உனக்கு அடி பாவி நீ போய் சீக்கிரம் வாங்க பால ஐயா ஐயா ஏமா மாரியா என்ன அதுதான் புடி ஏன்னா என் முன்னாடி ஆசையா சாருங்க இந்த பாசி ஏதுப்பா வீட்டுக்கு அந்த போசிய இந்த போசிக்கு என்ன அடிக்கிறப்ப என்ன சொன்னேன் திரௌபதி அவனை கூந்தல் வேற முன்ன வேற விட்டுக்கிறேன் இதுன்னா இது அம்மாவது எல்லாம் நேச்சுரல் விடி போன நாங்கள என்ன செட்டிங்கா பின்னாடி இது ஆண்டவன் ஆனா உன்னை இமுத்து முடி வச்சு இருக்கும்போதே நீ இவ்வளவு ஆட்ட ஆடுறியே ஆண்டவன் உனக்கு சூத்து வரைக்கும் முடி குத்தும் தான் நீங்க சாப்பிட்டு எல்லாருமே ஒரு நாள் ஆகிட்டே இருக்கு என்ன போறீங்க மாட்டு ஓடி போய் கனகராணி இவர்தான் கனகராணியா நல்லா அப்துல் கலாம் இருக்கிற பேரு என்ன இது கண்ணுட்டி வைத்தியா என்ன இது சனமாளுக்கு ஓடி போயிட்டு ஆம்பளை பாய் பேர் அடிக்கிற ஆம்பளை பாய் பேர் அவ கேரும்பேட்டால மரம் வெட்டுவான் நீ என்ன வெட்டுற நீ என்ன வெட்டுற அடி போன ஆளே தெரியும் அட்ரஸ்ல வந்து அடிக்க நான் என்ன பண்ணேன் எல்லாருக்கும் தான தர்மம் தான் பண்ணேன் கையால உங்களுக்கு நான் என்ன பண்ணிருப்பேன் என்ன பண்ண வாயால உங்களுக்கு என்ன நல்ல வார்த்தை சொல்லியிருப்பேன் உனக்கு கஷ்டப்பட்டு பையா போய் வந்து கூட நான் உங்களை காப்பாத்தல நாலு இடம் போனா அப்ப நீ கேவடியா விளையாடியா கேவடியா வேலைக்கு ஜெல்லி போடும் அப்படியா என்ன தெரியும் போகுது நான் கேக்குறேன் நீ தான் ஒரு நாட்டு மகாராணியாச்சே நீ ஏன் ஜெல்லி போட போற இது மாதிரி வெஜ்ஜம்லாம் ஜெல்லி போட தண்ணி போன போனா சொல்லு ஜெல்லி போட பாரு ஜெல்லிய ஆட்டாடியோ சம்பாதிக்கிறேன் போய்து வச்சு தூங்குனா ஜெல்லி அங்க போறதுக்கு போறேன் இந்தாக்க நான் எப்படி ஏறி எப்படி யார் யாரு எப்படி அப்படிக்குதோ அவன் விட்டு அடிச்சு போடுறோம் யார் யார் சவுங்க எவ்வளவு வெறி ஆகுறீங்களோ இதுல வந்து அடிச்சு போயிடாதீங்க நாங்க என்ன பண்றோம் அதுக்கு ஏன் ஆட்ட மாட்டியா எங்க வச்சியா தோடல ஐயா இவனை அடிக்கிட்டு ஒண்ணுதான் செத்து போன பாம்பு அடிக்கிட்டு இது ஓம் சக்தி என்னம்மா சர்ச்சுக்கு போய்க்கிறியா மாத்திருக்கேன் நானு என்னது கலப்புறது போட்டா நீங்களாம் நீ கண்ண மூடுமா நான் வைக்கிறேமா வாமா என்ன சாமி இது உன் மேல என்னவா சாமி
என்ன சாமி இருக்குது ஐயோ காலி சாமி இருக்குமா அந்த சாமி நான் பாக்கணுமா பாக்கணும்னா படிகள் வேணுமா ஆரே காலுக்கு வந்து நிக்கணும் ஆரே காலுக்கு அப்படி வேற யாரெல்லாம் இருக்கிறாங்களா அம்மா வேற யாரு இருக்குது டேய் காட்டி மாரியா கடா ஐயா வாங்க ஐயா சாமி வந்தது எதனா அவனை கிட்ட சேக்காதே உடம்புல சுத்திடுச்சு அவன் இதுவே காவச்சமன் துடி போட்டு காவச்சமன் போயிரடா அவன் வந்தவனே ரேகல எரியுது ஏன் எரியுது இதுல காவச்சமன் போட்டு சொல்லி அவனா அவன் போன சரியா அவரு எத்தனை வந்து கொட்டுவாரு நீ உண்மையான சாமி இருந்தா ஒரு பேர் நான் சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லு அவ பேர் தாண்டி ஊம்பலம்மா ஐயா ஐயா அம்மா ஒரே முறை சிரிச்சிருங்க பொண்ணாங்க சிரிப்பு ஒரே முறை சிரியா காட்டிட்டு உயிரோடு விட்டு வைத்தா எங்க குடும்பத்தை கெடுத்த மாதிரி இன்னும் எத்தனை குடும்பத்தை கெடுப்பேன்னு தெரியாது. உங்களுக்குலாம் நல்ல மனசு இருக்கா என்ன அடிக்காதுன்னு எவனா ஒத்தி நான் சொல்லியிருப்பீங்க எவனா சொன்னீங்க வாய் தந்தேன் சத்தியமா உனக்கு கவனிச்சுட்டு போறமே பத்தினி அந்த சொல்லியிருக்காங்க நீ பழப்பாட்டியா எப்படி சொல்லுவாங்க நீங்க என்ன சொன்னீங்க பாருங்க நாலு பெண்ணு உங்களை ஒதுவ மாட்டேன் நானு ஒரு அர்ஜென்ட் அப்படி ஒதுவ மாட்டேன். இதுக்கு மேல உன்னை உயிரோட வைக்க கூடாது ஒழுங்கு மரியாதை சொல்றேன். இந்த ஊர் சுடுகாட்டுல பள்ளம் நோண்டி வச்சிருக்கிறோம் அங்க போயிட்டு போய் ஒண்ணு தள்ளி அந்த கூந்தல தள்ளுறா குட்டியா என்னம்மா நீ அக்கா இன்னும் கொஞ்சம் கீழே குத்துறேன் உணவோட வந்துட்டு ஏமா நம்சு நாளைக்கு இருக்குமா சாமி நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கிற தெரிக்கும் எதனா சொல்ல வேண்டியது இருந்தா சொல்லிட்டு போ. நாட்டு மக்களே நல்லா சொல்ற கேட்டுங்கம்மா. நாட்டு மக்களே நாட்டுனா கோயில உட்காந்துக்கிற மக்களே உங்களுக்கு மனசு அடிச்சு இல்லாத மக்களே என்னை இப்படி அடிக்கிற ஒரு வார்த்தை கேட்கலையே என்னை எல்லாருமே மன்னிச்சுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு அம்மா. ஒட்டி கூட வாய் தந்து ஒரு வாப்பருக்கு சொல்லலாமா அவ்வளோ நல்ல அம்மா உன்னை மன்னிக்கிறாங்க பாரு அம்மா வேலுக்கேத்தன போன வாழ்ந்தா என் அக்கா போலதான் வாழணும். பத்தினி உத்தமி ஓம் சக்தி பராசக்தி இவ்வளவு போத்துதான் இவ்வளவு பார்த்துதான் வாழணும் சரியா? எப்படி இருக்கணும் அதே மாதிரி வாங்க. என்னை பார்த்து யாரும் வாழாதீங்க. என்னை பார்த்து திருந்துங்கம்மா. நான் பண்ண தவறுகளை நான் தடவை அனுபவிச்சிட்டேன். இனிமேல் நான் என்ன பண்ண போறேன்? என்னை சா வச்சுட்டாங்களே நான் போய் வச்சாடியா அம்மா ஆட்டம் பார்க்கலாம் பாருங்க. நல்லா நெக்க துருப்பிட்டு ஊட்ட தூங்கிறாங்க பாரு அவளுக்கு போய் சொல்லுங்க. நான் போய் வரேன். இப்பொழுது நாம் அனைவரும் எங்கே செல்ல வேண்டும்? அம்மனாலயம் செல்ல வேண்டும். அம்மனாலயம் மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாட காரியம்மா தாயே நீ மருளாடி வந்திடம்மா. உடுக்கை பம்பை முரசொலிக்க உருமி மேளம் தான் ஒலிக்க சித்தாங்கு அடை கட்டி தாயே நீ சீரி எழுந்திடம்மா. மேல்மலையனூரில் கோவில் கொண்ட என் அங்காளை பரியே ஆத்தாளை அழைக்கின்றோம் ஆடி இங்கு வந்திடம்மா நீ வந்திடம்மா.
ஆனந்தி உமையே உடலோ வருகிறது கரையேறி பத்தவளா உடலோ வருகிறது கரையேறி பத்தவளா பலபலக்கு நீரோ கப்பரிய கொல்லையோ கொல்லையத்து எல்லாம் கூட்டல் போட்ட வள நடினமாடிவா தேவி நடினமாடிவா நடுகுடலே பிள்ளையிலே நடினமாடிவா நடினமாடிவா தேவி நடினமாடிவா நடுகுடலே பிள்ளையிலே நடினமாடிவா போய்டா 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 மெதுவா 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 சேர 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 நாலு 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 சரி சரி மெது மெது தண்ணி கொடுமா தண்ணி கொடு தண்ணி கொடு